காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் புலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை சார்ந்த புகழ்பூத்த பாடசாலைகளுடைய பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். வவுனியாவில் இன்று எல்லோராலும் கூர்மையாக நோக்கப்படுகிற ஒரு பாடசாலை என்றால் அது புதுக்குளம் மகா வித்தியாலயம். அந்த பாடசாலையை சார்ந்த பிள்ளைகள் இந்த களத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி வருகிறார்கள். அதை போலவே கிளிநொச்சியிலே ஒரு துரித வளர்ச்சியை கண்டு இன்று பலராலும் உற்று நோக்கப்படுகிற பாடசாலை திருவையாறு மகா வித்தியாலயம். இரணைமடு குளத்திற்கு அண்மையிலே இருக்கிற பாடசாலை. இந்த இரண்டு பாடசாலையை சார்ந்த பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். பொதுவாகவே பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிற பொழுது இப்பொழுதெல்லாம் வீடுகளிலே அடுப்படியிலே சாப்பாடு செய்து கொடுக்கிற தன்மை மிக மிக குறைவாகவே இருக்கிறது. சில பிள்ளைகள் காலையிலே பனிஸ் மாமாவினுடைய சைரன் ஒலியை கேட்டுத்தான் நித்திரையாலே எழும்புகிறார்கள். அது இப்பொழுது ஒரு வழக்கமாகி விட்டது. இந்த பான் மாமா வந்து விட்டார், பனிஸ் மாமா வந்து விட்டார் என்று பான், பனிஸ், பட்டீஸ், அதைவிட பிட்சா, பர்கர் இப்படியான ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்திற்குள்ளே விரும்பியோ விரும்பாமலோ நுழைய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். விரைவு உணவு பழக்கம், ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் நம்மிடையே இன்றைக்கு தொற்று நோய் ஆகி இருக்கிறது. அது பல தொற்றா நோய்களுக்கு காரணமாகியும் இருக்கிறது என்று சொல்வார்கள். நான் பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். அம்மா மோட்டார் சைக்கிளிலே ஸ்கூட்டியிலே இந்த பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிற பொழுது வாய்க்குள்ளே பட்டீஸையோ ரோல்ஸையோ திணித்து கொண்டு சாப்பிடு சாப்பிடு என்று. ஏனென்றால் நித்திரையாலே காலை விடிந்தவுடன் டியூஷன், பிறகு டியூஷன், அதுக்கு பிறகு பாடசாலைக்கான ஆயத்தம், பிறகு போட்டி போட்டு கொண்டு ஓடி 7:30 மணிக்குள்ளே பாடசாலைக்குள்ளே சேர்ந்து விட வேண்டிய நிர்பந்தம். அதற்குள்ளே சாப்பிடுவதற்கு நேரம் கிடையாது. இதனால் பயணத்தின் பொழுதே சாப்பிடுகிற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே சில பாடசாலைகள் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கின்றன, சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றன. இன்றைக்கு இன்ன சாப்பாடு, இன்றைக்கு இன்ன சாப்பாடு, இன்றைக்கு இன்ன சாப்பாடு, இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை கூட பாடசாலைகளிலே வைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு பாடசாலையை மையப்படுத்தி, பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி ஒரு தலைப்பை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எங்களுக்கு தந்திருக்கிறார். தற்காலத்திலே பெருகி வருகிற துரித உணவு பயன்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா? இதுதான் இன்று சொற்சமர் சுமந்து வருகிற தலைப்பாக அமைந்திருக்கிறது. வாதத்தை தொடக்கி வைக்கிறார் புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய அணித்தலைவி. அது ஆரோக்கியமானது தானப்பா, இப்பொழுது கேஸ் கூட பெற முடியாது, விறகு பொறுக்குவதெல்லாம் கஷ்டம், இதற்குள்ளே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் எங்களிடம் ஏற்படுத்தியதே ஒரு வரம் தானப்பா, இப்படியெல்லாம் கருத்துரைப்பதற்காக வந்திருக்கிறார் செந்தில் குமரன் செந்தமிழினி. அவர் தரம் 10 வகுப்பிலே கல்வி பயில்கிற மாணவி. கடந்த நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய ஆற்றலை சிறப்பாக வெளிப்படுத்திய மாணவி. பேசுங்கள் தமிழ் இனி, உங்களோடு தான் செந்தமிழ் இனி. அருவே ஒளியாய் அழியா புகழாய் அகிலம் கால் பதிக்கும் என் புதுக்குள அன்னைக்கு முதல் வணக்கத்தை கூறி நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் என் வணக்கங்கள். இன்றைய தலைப்பானது தற்காலத்தில் துரித உணவு ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்ற ரீதியிலே எமக்கு தரப்பட்ட தலைப்பானது தற்காலத்தில் விரைவு உணவு ஆரோக்கியமானதாகவே இருக்கிறது. விரைவு உணவு என்றால் என்ன என்று விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. துரிதமாக
சமைத்து உண்ணக்கூடிய உணவுகள், தயாரித்து உண்ணக்கூடிய உணவுகளை நாம் துரித உணவுகள் என்று கூறலாம். இது வேறொன்றும் இல்லை நடுவர் அவர்களே, நாம் காலம் காலமாக உண்டு வரும் உணவுகளின் விரிவாக்கம் என்று நாம் கூறலாம். துரித உணவுகள் என்று எவையை நாம் குறிப்பிட முடியும் என்றால் பீஸா, பர்கர், சிக்கன் 65, நூடுல்ஸ், ஓட்ஸ் வகைகள், பிரெஞ்ச் ஃப்ரை, பட்டர் பாப்கார்ன், சிக்கன் ரைஸ், பரோட்டா என்று ஐஸ்கிரீமை கூட நாம் குறிப்பிடலாம். அதுவும் ஒரு விதமான துரித உணவாகத்தான் கொள்ள முடிகின்றது. ஒரு நாளும் வீட்டு வாசலுக்கு வருகிற பான் பனிஸ், நிச்சயமாக அவையும் ஒரு விதமான துரித உணவுகள் தான். அதைவிட நாம் அதிகமாக உள்ளடக்கும் சமபோசா மற்றும் அவல் என்பவை கூட துரித உணவுக்குள்ளே தான் அடங்கும். அவைகளும் இலகுவாக துரிதமாக தயாரிக்கக்கூடியவைகளாகத்தான் இருக்கிறது. துரித உணவுகள் ஏன் ஆரோக்கியமானவை என்றால் நாம் ஒரு உணவிலேயே அதிகளவான ஊட்டச்சத்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும். கனியுப்புகளாக இருக்கட்டும், விட்டமின்கள், நார்ச்சத்துள்ள உணவுகள் என அனைத்தையும் ஒரே ஒரு உணவிற்குள்ளுமால் உள்ளடக்க முடிகிறது என்றால் அது ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறது. துரித உணவில் முக்கியமான ஒன்று இந்த ஓட்ஸ். ஓட்ஸ் என்பது சாமை, திணை, கொள்ளு என பல வகையான இயற்கை மூலக்கூறுகளை கொண்டு இன்றைய காலத்திலே உருவாக்கப்பட்டு வருகின்றது. உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் இந்த ஓட்ஸை உட்கொண்டால் போதும். இன்று வயோதிபர்களும் நோயாளிகளும் அதிகமாக உண்ணும் துரித உணவாக இருப்பது எதுவென்றால் ஓட்ஸ். ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் அவைகளை நம்மால் உட்கொள்ள முடிகின்றது. இல்லை என்றால் அவை விஷம் என்ற ரீதியில் போய்விடும். அதாவது நமக்கு பிடிக்காத உணவுகளை கூட நாம் துரித உணவுகள் மூலம் உட்கொள்ளலாம். ஒருவருக்கு பால் பிடிக்காது என்றால் அவர் பாலை வெறுத்து விடுகின்றார். அதனால் அவரால் பாலில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பெற முடியாது. ஆனால் ஐஸ்கிரீம் குடிப்பதனூடாக அவருக்கு பாலில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது என்றால் அது ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது. மேலும் நாம் பல உணவுகளை இன்றைய காலகட்டத்திலே உண்டு வருகின்றோம். எமக்கு பிடித்த உணவுகளை உட்கொள்ளும் போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஹார்மோன்கள் நமது உடலிலே சுரக்கப்படுகின்றன. அதன் வாயிலாக நமது உடல்நலம் பேணப்படுவதனூடாக நம்முடைய உடல் நலமும் பேணப்பட்டு வருகிறது நடுவர் அவர்களே. அதாவது நாம் மனரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பின் உடலுக்கு எவ்விதமான நோயும் வராது. அதனால் தான் கூறுகின்றேன், விரைவுணவானது ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. இன்றைய சமூகத்திலே விரைவுணவு என்றாலே ஆபத்தானது என்ற மாய பிம்பம் போர்க்கப்பட்டிருக்கின்றது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் நமது முன்னோர்கள். ஆகவே நமது உணவானது அளவோடு நாம் துரித உணவை உட்கொள்ளும் போது அது நமக்கு ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்த கலோரிகளை நாம் உள்ளடக்கின்றோம். அளவாக துரித உணவை உட்கொள்ளும் போது அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. எனவே துரித உணவுகள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றன. அவற்றை நாம் உண்ணும் போது அளவாக உண்டாலே அது ஆரோக்கியமாக அமைந்துவிடும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செந்தமிழினியினுடைய அருமையான வாதத்தை பார்த்தோம். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் ஃபாஸ்ட் ஃபுட்டிலே இல்லை, பிரச்சனை கலோரி பெருமானத்திலே தான் இருக்கிறது என்று அவர் படித்த பிள்ளை தன்னுடைய அறிவை கொண்டு சொல்கிறார். கலோரி அதிகம் உள்ளெடுக்கப்படுகிற பொழுதுதான் பிரச்சனையே வருகிறது. அப்படி என்றால் கலோரி குறைந்த உணவுப் பொருட்களை ஃபாஸ்ட் ஃபுட்டாக உள்ளெடுத்தால் பிரச்சனை எங்கே வரப்போகிறது கேட்கிறார் செந்தமிழினி. அதைவிட இன்னும் ஒரு செய்தியை அவர் சொன்னார். உளவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது விரும்பிய உணவை சாப்பிடுகிற பொழுது மனம் மகிழ்வடைகிறது. இதனாலே மன நிம்மதி ஏற்படுகிறது, உணவு ஜீரணமாகிறது. இவையெல்லாம் சாதகமான காரணங்கள் தானே. எனவே ஃபாஸ்ட் ஃபுட்டால் பிரச்சனையே இல்லையப்பா, அது ஆரோக்கியமானது தான் என்பது செந்தமிழினியினுடைய வாதம். நான் இதை ஆமோதித்து விட்டு போனால் இதை எதிர்ப்பதற்கென்றே திருவையாறிலே இருந்து வந்தவர்கள் என்னை ஒரு கை பார்த்து விடுவார்கள். அணி தலைவி சுதாகரன் ரங்கனா வந்திருக்கிறார். அவர் தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். ஃபாஸ்ட் ஃபுட் கலாசாரம் இன்றைக்கு பிரபலமடைந்து வந்தாலும் அது ஆபத்தானது என்று தங்கள் அணி சார்ந்து தலைமை பேச்சை வழங்க இருக்கிறார். பேசுங்கள் ரங்கனா. நடுநிலை தவறாது தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, எம்மோடு வாதிட வந்திருக்கின்ற எதிரணியினரே, எந்தரப்பு வாதியினரே, அனைவருக்கும் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது தற்கால உலகில் விரைவு உணவு ஆபத்தானது என்ற தலைப்பே. இந்த
விரைவு உணவு என்றதை பற்றி சொல்றதுக்கு முதல் நான் வந்து இந்த பாரம்பரிய உணவுகளை பற்றி சின்ன விடயம் கொஞ்சம் விடயங்கள் சொல்லிட்டு போறேன். அப்பையெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து உங்களோட வீட்டுல சமைக்கிற உணவு மட்டும்தான் சாப்பிட்டு வந்த காலம் இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் வாயால சொல்ல முடியாம இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்ப எல்லாம் அந்த பாரம்பரியம் இருக்குதா என்பதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வாயால தான் மடையே சுடலாம். அந்த காலத்துல எல்லாம் வந்து நாங்க கம்மஞ்சோறு, கீழ்வரகு, பனாட்டு உருண்டை, முறுக்கு இப்படியாண்டு நல்ல பாரம்பரியமான தின்பண்டங்களை உண்டுதான் நாங்க வந்து உயிர் வாழ்ந்துனாங்க. ஏன்னா அவை ஆரோக்கியமா இருக்கே இல்லையா. அடுத்தது வந்து நடுவர்களே, எனக்கு வந்து இந்த உணவு என்று சொன்ன உடனே எனக்கு வைரமுத்து ஐயாவினுடைய ஒரு உணவு பற்றிய கவிதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. என்னவென்று சொன்னால், கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடும் மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா என்று அந்த தாயினுடைய உணவை அவர் விரும்புகிற விதத்தை வந்து இந்த கவிதையில சொல்லியிருந்தார். கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. தொடர்ந்து நான் விரைவு உணவுக்கு சென்றேன். விரைவு உணவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னால், விரைவாக சமைத்து வழங்கக்கூடிய உணவை விரைவு உணவு என்பார்கள் என்று எங்களது முதலாம் பாதை கூறியிருந்தார். உண்மைதான். அந்த விரைவு உணவுக்கு வந்து உதாரணமும் சொல்லியிருந்தேன். நான் அதை திருப்பி கூற விரும்பல. அதை விட இந்த விரைவு உணவு வந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை விரும்புறதுக்கான காரணங்கள் இருக்குது. அதை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, விரைவு உணவு வந்து விலை குறைவா இருக்குது, மற்றது வந்து விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது, கவர்ச்சியானதாக இருக்குது, சுவை அதிகமானதாக இருக்குது. இந்த காரணங்களால தான் இந்த விரைவு உணவு வந்து அதிக அளவு சிறியோர் முதல் பெரியோர் வரை விரும்பப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த வீட்டுல எங்களோட அம்மா வந்து ஸ்கூலுக்கு சமைச்சு கொண்டிருக்கீங்கள, நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க வெளிக்கிட மாட்டோம். எங்க அம்மா சமைக்காம இருந்தா பிரச்சனை இல்லை. நாங்க வெளிக்கிட்டா பிறகு எங்க அம்மா சமைக்காம இருந்தா தான் எங்களுக்கு பிரச்சனையே. வெளிக்கிட்டா பிறகு அம்மா சமைச்சாஜா பிள்ளை ஒரு 5 நிமிஷம் இல்லை, பிள்ளை ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா அம்மா சொல்லுவா. நாங்க அதை கேட்காம நீங்க இப்ப சமைச்சு தாங்க, இல்லாட்டி நாங்க கடையில வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா எங்கட அம்மா என்ன செய்வா, பிள்ளைக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகளை எல்லாம் போட்டு நல்லா சுட சுட சமைச்சு கொண்டிருப்பா. ஆனா நாங்க அதையெல்லாம் தட்டி கழிச்சு போட்டு அங்க போறது கடைகளுக்கு போயிட்டு, அன்னை ஒரு பட்டிஸ் தாங்க, அன்னை ஒரு ரோல் தாங்கன்னு சொல்லி போட்டு அங்க போய் வேண்டிட்டு சாப்பிட்டு போய் அங்க பள்ளிக்கூடத்தை முதலாம் பாடத்துக்கு என்ன செய்வோம், நிதிரவையும் கொண்டிருப்போம். இதுவே எங்களுடைய அம்மா சமைக்கின்ற சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தா நாங்க 8 பாடம் வந்து என்ன செய்திருக்கலாம், தெம்பா இருந்துட்டு வந்திருக்கலாம். இது வந்து இந்த காலத்து மாணவர்களிடையே ஒரு குறையாக காணப்படுகின்றது என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது வந்து இந்த விரைவு உணவுகள்ல வந்து சுவைக்காக வந்து பிரதானமாக சேர்க்கப்படுகிறது இந்த அஜினமோட்டோன்றது. இந்த அஜினமோட்டோல வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா, மோனோ சோடியம் குளுட்டமேட் என்கின்றது தான் இருக்குது. இந்த அஜினமோட்டோ வந்து ஒரு உப்பு. அஜினமோட்டோக்கு அஜினமோட்டோன்றதே ஒரு பெயர் இல்லை. அஜினமோட்டோ ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சபடியா தான் அது நாளடைவுல மருவி அது அஜினமோட்டோ வந்துட்டு. இது பல பேருக்கு இன்னும் தெரியாது. அதை விட என்னதான் விரைவு உணவுகள்ல ஆபத்துன்னு தெரிஞ்சும் நாங்க அதையே நாடி போறோம் என்று சொன்னா, அதுல எங்களுக்கு தான் ஆபத்து வரும் தெரிஞ்சு நாங்க அதை தான் நாடி போறோம். இது வந்து என்னத்தை குறைக்குதுன்னு சொன்னா, இமலோகத்துக்கு போறதுக்கு நாங்களே அப்ளிகேஷன் போட்டு கொடுக்குற மாதிரின்னு தான் சொல்லிக்கொள்ளணும். ஏன்னா தெரிந்தும் நாங்க அந்த விடயத்தை நாடி போறோம் என்று சொன்னா அது எங்களுடைய பிள்ளைதான். அடுத்தது வந்து இந்த விரைவு உணவுகள்ல வந்து கூடுதலாக வந்து பாவித்த எண்ணெயை மீண்டும் பாவிக்கின்றார்கள். உதாரணமாக மிக்சரை எடுத்துக்கொண்டோமானால், எண்ணெயை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, கொதிச்சு வரைக்கும் அதுல வந்து சோடா போத்தல்களை எல்லாம் போடுவினோம். போட்டுட்டு அதுல மிக்சர்களை போட்டுட்டு என்ன செய்யணும் என்றால், மிக்சர் பொறிஞ்சு வந்து எடுத்த பிறகு நல்ல முரண்டு இருக்குன்ட்டு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டோம். அதையே தொடர்ந்து பிளாஸ்டிக் போத்தல்களை போட்டு அதில் வந்து மிக்சரை பொறிச்சடிக்கணும். இது தெரியாம நாங்கள் என்ன செய்வோம், மிக்சரை சாப்பிட்டு கொண்டிருப்போம். அந்த மிக்சர் என்ன செய்யும், எங்களோட உடல்ல வந்து பொழுத்தின் நுண்துகள்களை வந்து படிய செய்துவிடும். இதனால் கெட்ட கொழுப்புகள் வந்து எங்களுடைய உடலுக்கு வந்து கிடைத்துவிடும். அதை விட புற்றுநோய் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே இந்த நாகரிகம் என்ற பெயரில் மாறி வரும் இந்த உணவு பழக்கத்தினால் வருகின்ற பாதிப்புகள் ஏராளம் என்பதை இன்றைய காலத்து மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். நாகரிகம் என்கிற போர்வையிலே மாறி வருத்திருக்கிற உணவு பழக்கம் எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணி இருக்கிறது, இது ஆபத்தானது என்று ரங்கனா தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயம் அவர்களை எதிர்த்து
கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயம். ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி தான் இந்த பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருகி வருகிற விரைவு உணவு பழக்கம் அது ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? ஆரோக்கியமானது என்று தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்காக வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணிசேர் பேச்சாளர் மகேந்திரம் டினேஸ்வரி வருகை தந்திருக்கிறார். டினேஸ்வரி உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கோ டினேஸ்வரி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியை நினைவிற்கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் என் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது துரித உணவு ஆரோக்கியமானதுதான் என்பதுதான். இன்று இதற்கு முன்னதாக வாதிட்டு சென்றிருந்தார்கள் எதிர்த்தரப்பு வாதிகள். துரித உணவானது ஆரோக்கியம் இல்லை என்று மேலும் முதலாம் வாதி குறிப்பிட்டிருந்தார். அவர்களுடைய பாரம்பரிய உணவுகளை நாங்கள் ஆரோக்கியம் இல்லை என்று கூறவில்லை. இருந்தும் அவர்கள் எதற்காக அப்படி கூறி சென்றார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் வாதிட வந்திருப்பது துரித உணவு ஆரோக்கியமானதுதான். அதை தவிர பாரம்பரிய உணவு ஆரோக்கியம் இல்லை என்று கூறவில்லை. அதைவிட நாங்கள் இருப்பது தற்கால உலகு. இந்த தற்கால உலகிலே நாங்கள் காலத்தின் தேவை கருதி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று எங்களுக்கு இருந்து சமைத்து உண்பதற்கு கூட நேரமில்லை. அவ்வளவாக ஓடிக்கொண்டிருக்கிற கட்டாயத்தில் உணவு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதனாலே துரித உணவாக இருந்தாலும் சரி, எந்தவித உணவாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அஜினமோட்டினுடைய விளக்கம் கொடுத்திருந்தார். அதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றேன். அதை விட இன்று இருக்கின்ற அம்மா சமைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அம்மா வந்து சமைக்கும் போது கடையில் இருக்கிற சில பொருட்களை கலந்து, அதாவது சுவை சேர்க்க வேணும்ன்றதுக்காக வீட்டில் இருக்கிற கருவேப்பிள்ளையோ நச்சரகமோ பெருங்காயமோ எதையும் சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்கள் ஓடி சென்று கடையில் போயிட்டு சில பொருட்களை, அந்த சுவை கலந்து பாவிக்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி வந்ததான் இன்னைக்கு சமைக்கிறாங்க. அதனாலேயும் பாதிப்பு தானே வருகிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகவே துரித உணவுல வந்து நாங்க ஆரோக்கியம் இல்லை என்று சொல்ல முடியாது. எந்த உணவையுமே அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது அது எங்களுக்கு ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் எதிர்த்தரப்புவாதிகளுக்கு மீண்டும் கூறிக்கொள்கின்றேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று என் தலைவி கூறி சென்றிருந்தார். அதனை மிகவும் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அளவோடு எடுத்துக்கொள்கின்ற போது அது எந்த உணவாக இருந்தாலும் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது. ஊறுகாய் செய்து சாப்பிட்டு இருக்கின்றோம் என்றும் அது பழக்கத்தில் இருக்கின்றது. அந்த ஊறுகாய் சில நாட்களோ அதற்கான ஒரு காலம் சென்ற பிறகு அதனை பயன்படுத்தும் போது எங்களுக்கு ஆரோக்கியமற்றதாகத்தான் இருக்கின்றது. ஏன், அதுவும் இயற்கையான ஒரு தேசிக்காய், அதிலிருந்து தான் எடுத்து செய்யப்படுகின்றது. அதுவும் ஆரோக்கியமற்றதாக மாறுகின்றது. அப்படி இருக்க துரித உணவால் தான் இன்று ஆரோக்கியம் கெடுகிறது என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் நடுவரவர்களே? அது மட்டுமல்ல, இன்று புரத சத்து மிகுந்த தானியங்களும் பருப்பு வகைகளும் சிறிய தானிய வகைகளையும் உடலில் உள்ள செல்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தானியங்களையும் பருப்பு வகைகளையும் ஒன்று சேர்த்து தான் இன்று ஒரு பொதியிலே அடைத்து வைத்து கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது சமபோசா என்கிறதான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மாப்பொருள். அதுவும் இன்று துரித உணவு தான், இல்லை என்று கூற முடியாது. அந்த துரித உணவு இன்று ஆரோக்கியமற்றது என்று கூற முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஆகவே திருவள்ளுவர் கூறுகின்றார், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் நூறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது இந்த குறளில் அவர் கூறுகின்றார், ஒருவன் உடலிற்கு ஒவ்வாத உணவுகளை விலக்கி கொண்டால் அவன் உயிர்க்கு நோயால் வரும் துன்பம் இல்லை என்கிறார். அவர் கூறும் விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு உணவுமே ஆரோக்கியமற்றதாக இருக்காது. அதை நாம் எடுத்துக்கொள்கின்ற அளவில் மாத்திரமே ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்பது அமைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் என்னும் ஒரு செய்தியையும் சொல்கிறார். உனக்கு மருந்தே தேவையில்லையாடாப்பா. ஏன் தெரியுமா? சாப்பிட்டது செமிச்சா பிறகு நீ சாப்பிட்டு வந்தால் அடையாமல் சாப்பிட்டது செமிச்சா பிறகு அளவாக சாப்பிட்டு வந்தால் உனக்கு வாழ்க்கையில் மருந்தே தேவையில்லை.
வள்ளுவருடைய வாக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு உடம்புக்கு அருந்தியது அற்றது போக்கி உணின். அருந்தியது செமிச்சா பிறகு அற்றது போக்கி உண்டு வந்தால் மருந்தென வேண்டாவாம். வள்ளுவர் அழகுற சொல்லி வைத்திருக்கிறார். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டால் முதல் செமிக்க வேணுமே, அது பெரிய பிரச்சனையே என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் எண்ணெய், 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 பாவித்த எண்ணெய், சீஸ், பட்டர், இவையெல்லாம் தான் பொதித்து வைத்து பர்கர் என்கிறார்கள், பிட்சா என்கிறார்கள். அதை விட இந்த மிக்சர் தயாரிக்கிற பொறிமுறைகளை எல்லாம் இவர்கள் நேரில் கண்டது போல சொன்னார்கள். ஆகவே இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது ஆரோக்கியம் ஆனதா அற்றதா என்று நாங்கள் மிகவும் குழம்பி போய் இருக்கிறோம். இன்னும் ஆரோக்கியமற்றது என்று சொல்வதற்காக திருவையாறு மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி வந்திருக்கிறார். ஜெயசீலன் கம்சிகா. பேசுங்கள் கம்சிகா. நடுவர் அவர்களே, எந்தரப்பு வாதினரே, எதிர்த்தரப்பு வாதினரே, அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தரப்பட்ட தலைப்பானது தற்கால உலகத்தில் விரைவு உணவானது ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆபத்தானது என்பதாகும். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு அணித்தலைவர் கூறியிருந்தார், உடல் எடையை குறைப்பதற்காக தற்காலத்தில் ஒக்சன்கின்ற விரை உணர்வு சாப்பிடுகின்றார்களாம். அந்த உடல் எடை கூடுவதற்கு காரணமே இந்த விரை உணவு தானே நடுவர் அவர்களே? உணவே மருந்தான காலம் அந்த காலம் அல்ல. ஆனா இப்ப மருந்தே உணவான காலமாக தற்காலம் மாறிவிட்டது. அதற்கு காரணமே இந்த விரைவு உணவு தான். தற்காலத்தில் உடல் ஆரோக்கியத்துக்காக உணவு சாப்பிடுவார்கள் அல்ல, நாக்கு ருசிக்காகத்தான் தற்காலத்தில் உணவு சாப்பிடுகின்றார்கள். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது என்றால் அதற்கு நாங்களும் மாற்றமடைய வேண்டும் தான். அதற்காக நமது உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் கவனித்தால் தான் நாங்கள் மென்மேலும் உயர்வடையலாம். ஆகவே தொழில்நுட்பத்துக்கேற்ப நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் சாப்பிடணும் என்றதுக்காக உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நாங்கள் சாப்பிடணும். நமது முன்னோர்கள் காலத்துல தெருக்கு தெரு பாரம்பரிய உணவு கடை தான் இருந்தது. ஆனா தற்காலத்துல அப்படியா நடுவர் அவர்களே? தற்காலத்துல தெருக்கு தெரு வைத்தியசாலைகள் தான் கூடிக்கொண்டு செல்கின்றதே தவிர பாரம்பரிய உணவுகள் கடையோ ஒன்றுமே இல்லை. அதற்கு காரணம் இந்த விரை உணவு தான். எப்போது இந்த விரை உணவு பழக்கத்துக்கு வந்ததோ அந்த காலத்திலிருந்து உடல் ஆரோக்கியமானது குறைவடைந்துதான் செல்கின்றது. எனவே இந்த விரை உணவானது தற்காலத்தில் நமக்கு ஆபத்தானது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கம்சியாமனுடைய வாதத்தை பார்த்தோம். உணவே மருந்து என்கிற காலம் மாறி மருந்தே உணவு என்று கைக்கொள்கிற நிலையில் எப்படி ஐயா ஃபாஸ்ட் ஃபுட்டை ஆரோக்கியமானது என்று சொல்ல முடியும்? இப்படி மருந்தே உணவாவதற்கு காரணமே ஃபாஸ்ட் ஃபுட் தானே. அவருடைய வாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். சொற்சமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து வாதத்தை முன்னெடுக்க வருகிறார் புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய நிறைவு பேச்சாளர். ஃபாஸ்ட் ஃபுட் பெருகி வந்தாலும் அது ஆரோக்கியமானது தான் என்று பேசப்போகிறார். உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவு பயோசயன்ஸ் படிக்கிற மாணவி ரூபேஸ்வரன் சானுஜா. பேசுங்கள் சானுஜா. நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது வணக்கங்கள். இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது தற்கால உலகில் துரித உணவு ஆரோக்கியமானது என்பதே ஆகும். அந்த வகையில் என் எதிர்த்தரப்பு வாதிகள் கூறி சென்றிருந்தார்கள், எந்த உணவை நாம் தொடர்ந்து எடுக்கின்றோமோ அதனால் ஆபத்து மட்டும்தான் இருக்குமாம், பாரம்பரிய உணவினால் ஆரோக்கியம்
அதிகரிக்கின்றதாம் என்று? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் துரித உணவு என்றல்ல, எந்த உணவையும் தொடர்ச்சியாக உள்ளெடுக்கும் பொழுது நமக்கு அது ஆரோக்கியமற்றதாகவே மாறுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக நாம் தினமும் உண்கின்ற சோறாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு என்றாலும் சரி, இதை நாம் தொடர்ச்சியாக உண்ணும் பொழுது நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது. மேலும் தானியங்களால் சர்க்கரை நோய் என்றால் நீரிழிவைத்தான் சொல்கிறீர்கள் இல்லையா? ஆம் நடுவர் அவர்களே. மேலும் தானியங்களால் உடல் எடை குறைகின்றது என்று நாம் கூறவில்லை. ஓட்ஸ் என்கின்ற தானியத்தினால் தான் உடல் எடை குறைகின்றது என்று நாம் கூறி சென்றிருந்தோம். மேலும் இந்த துரித உணவு என்பது விரைவாக சமைத்து வழங்கக்கூடிய உணவுகளை குறிக்கின்றது. இந்த அதிகரித்த பூகோளமயப்படுத்தப்பட்ட போட்டி மிக்க உலகிலே மனிதர்கள் வீடுகளில் இருந்து சமைத்துண்பதற்கு நேரமில்லாமல் இருக்கின்றார்கள். அவ்வாறு ஓய்வாக வீடுகளில் இருந்து சமைத்துண்ண நேரமின்மையால் இந்த துரித உணவினை நாம் நாடுகின்றோம். எனவே இந்த துரித உணவுகள் சமைத்தபடியே விற்பனை செய்யப்படுவதால் இன்று மாணவர்கள் தொட்டு பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நன்மையை அளித்து வருகின்றது. மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போக்கியுண்ணி என்ற வள்ளுவரின் கூற்றிற்கமைய எந்த நேரமும் உணவை உட்கொண்டாமல் உண்ட உணவு செரித்த பின்னரே அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். அவ்வாறுதான் இந்த துரித உணவினுடைய பழக்கமும் இருக்க வேண்டும். செரித்த என்றால் சமிபாடடைந்த. நீங்கள் தமிழகத்து சொற்களை கையாளுகிறீர்கள். சரி. எனவே இந்த துரித உணவினால் தீமைகள் மட்டும்தான் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த துரித உணவுகளால் பிடிக்காத உணவையும் பிடித்த வடிவத்திலும் வண்ணத்திலும் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் மிக குறைந்த நேரத்தில் தயாராகி கிடைப்பதால் குறிப்பாக வேகமான வாழ்க்கை முறை உடையவர்களுக்கும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த துரித உணவானது மிகவும் உபயமாக அமைகின்றது. சமீப காலங்களில் துரித உணவுகள் ஆரோக்கியமானவையாகவே மாறி வருகின்றன. உதாரணமாக இவற்றிற்கு முழு கோதுமையினால் தயாரிக்கப்பட்ட பர்கர்கள், காய்கறி சலட், குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை குறிப்பிடலாம். ஆகவே இந்த துரித உணவுகள் நமக்கு ஆரோக்கியமானதாக அமைகின்றது என்பதை கூறிக்கொண்டு என் தரப்பு வாதத்தை உங்கள் முன்வைத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தானுஜாமனுடைய வாதத்தை கேட்டோம். இன்றைக்கு யாருக்கு எங்கேயப்பா நேரம் இருக்கிறது? உலகமயமாக்கலுடைய விளைவாக எல்லோரும் ஓடுகிறார்கள். சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது துரித உணவுதானே. அவர் சொல்ல சாணிலா வந்திருக்கிறார் எதிர்க்கிறதுக்கு. அவர் திருவையாறு மகாவித்தியாலயத்திலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். துரித உணவுகள் ஆபத்தானவை என்று நிறைவாக வலியுறுத்துவதற்காக சுதாகரன், ஷானிலா பேசுங்கள். நடுவர்களே, இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது விரை உணவு தற்காலத்தில் ஆபத்தானது என்பதாகும். எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தனர், ஃபாஸ்ட் ஃபுட் என்கின்ற விரை உணவின் பிரதான மூலப்பொருளாக கோதுமை மா இருக்கின்றதா. அவர்களுக்கு தெரியாது இந்த கோதுமை மாவை தற்காலத்தில் எவ்வாறு அழைத்திருந்தார்கள் என்று. என்ன பெயர் கொண்டு அழைத்திருந்தார்கள் என்றால் பாடை மா என்று அழைத்திருந்தார்கள். இறந்தவர்களின் உடலை சுமந்து செல்கின்ற அந்த பாடையை அமைப்பதற்காக டிஷ்யூக்களை ஒட்டுவதற்கு மாத்திரமே அந்த பாடை மாவை பயன்படுத்திவிட்டு அந்த பாத்திரங்களை ஓரமாக தூக்கி போட்டு விடுவார்கள் நமது முன்னோர்கள். ஆரம்பத்திலே பாடைமா என்று சொன்னதும் பத்தாமல் முதியவர் அந்த காலத்து இளைஞர்கள் அதை சாப்பிடுவதற்கும் பயப்பட்டார்களாம். ஏன் தெரியுமா? இது ஒட்டி பிடிக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள போய் ஒட்டி போச்சுது என்றால் என்ன செய்வது என்று ஆம் நடுவர்களே, அவ்வாறுதான் இந்த பாடைமா தற்பொழுது விரை உணவு என்கின்ற ஃபாஸ்ட் ஃபுட்டின் பிரதான மூலப்பொருளாக பல பெயர்கள் இருக்குது. அமெரிக்கன் மா என்கிறார்கள், கூப்பனுக்கு கொடுத்தபடியால் கூப்பன் மா என்பார்கள். அதைவிட விர உணவிலே அதிக ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் என்று கூறினார். ஆனால் அவர்கள் கூறுகின்ற விரை உணவான நூடில்ஸிலே 100 கிராம் நூடில்ஸில் 130 கிராம் சோடியத்தை சேர்க்க வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறினார்கள். ஆனால் தற்பொழுது 821 மில்லிகிராம் சோடியம் சேர்க்கப்படுகின்றது. ஆகவே எச்சரிக்கையோடு இருங்கள். உங்கள் உணவு கால்வாயில் நுழைகின்ற அந்த உணவுதான் உங்கள் இரத்த குழாயை அடைத்து விடப் போகின்றது. விரை உணவு ஆபத்தான நிலையை இட்டுச் செல்கின்றது என்பதற்கு உதாரணமாக நான் இன்னொரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் இதற்கான சரியான பதிலை கூறுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன்.
நீங்கள் சுகப்பிரசவத்தினூடாக உங்கள் அந்நியரால் பிரசவிக்கப்பட்டீர்களா அல்லது அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவிக்கப்பட்டீர்களா? அதை நான் கேட்க மறந்தே விட்டேன். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் நீங்கள் சுகப்பிரசவத்தினூடாகத்தான் பிரசவிக்கப்பட்டீர்கள் என்று. ஏனென்றால் தற்காலத்திலே அறுவை சிகிச்சை மூலமாகவே குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். இதற்கு காரணம் இந்த விரைவுணவு. ஒரு தாய் 3 பிள்ளைகளுக்கு மேல் ஒரு குழந்தையை பிரசவிக்க முடியாது. இது உடல் ஆரோக்கியத்தை கடந்து நமது இனத்தின் பெருக்கத்திற்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கின்றது. இதற்கு காரணம் இந்த விரை உணவால் ஏற்படும் உடல் பலவீனம். பாரம்பரிய உணவு போன்று விரை உணவு ஆரோக்கியமாகத்தானே இருக்கின்றது என்று எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தனர். ஆனால் அதைவிட பாரம்பரிய உணவில் என்னதான் இருக்கின்றது என்று நான் கூறுகின்றேன். அந்த வாழை இலை கழுவி வகை வகையாய் உணவிட்டு கால்கள் மடக்கி கட்டான் தரை பழகி கட்டுடல் மேனியராய் காளையராய் வலம் வந்த மரபு நம்முடையது. ஆனால் இன்று வழிநடுவே காண்பது எல்லாம் வாய்க்குள்ளே போட வேண்டியது, பிறகு வயிற்று தீயை அடக்க சொல்லி இந்த வைத்தியரிடம் வர வேண்டியது. நடுவர் அவர்களே, நோயாளர்களுக்காக வைத்தியர்கள் காவல் காத்திருந்தார்கள். இது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் அன்று ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாமல் இருந்ததால் வீட்டிலே ஆரோக்கியமான உணவினை உண்டு ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்று வைத்தியருக்காக வரிசையிலே இளம் சமூகம் காத்திருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதானமான காரணம் இந்த விரை உணவு. நடுவரவர்களே, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனின் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. ஆனால் இங்கு தனி ஒரு உணவு, நாகரீகத்தின் மீதான மோகம் நம் ஜன தொகையை அழைத்து விட போகின்றது. நடுவர்களே, இந்த விரை உணவால் நாக்கை அடக்க மறுத்து ஜாக்கை இழந்தவர்கள் பரவேர். எனவே விரை உணவு ஆபத்தானது என்று கூறி விடைபெறுகின்றேன். அருமை அருமை. தானிலா என்று தன்னுடைய கன்னி பேச்சிலே எங்கள் எல்லோரையும் கவர்ந்து விட்டார். மிகச் சிறப்பாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவெளியை தொடர்ந்து நிறைவு பகுதியிலே சந்திக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் பெருகி வருகிறது. இது ஆரோக்கியமானதா, ஆபத்தானதா? 2 பாடசாலை சார்ந்த பிள்ளைகள் தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இது தொகுப்புரை இடம்பெற வேண்டிய நேரம். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள். இது பட்டிமண்டபத்தினுடைய மரபு. அதற்கு அமைவாக திருவையாறு மாணவிகள் இப்பொழுது தொகுப்புரை ஆற்ற வேண்டிய நேரம். ஆபத்தானது என்று தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றுவதற்காக ரங்கனா வந்திருக்கிறார். பேசுங்கள் ரங்கனா. தற்கால உலகில் விரைவுணவு ஆபத்தானதுங்கிறதுக்கு நான் முடிவுரை சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றேன். அந்த வகையில் நமது அணியினர் இந்த தற்கால உலகில் விரைவுணவு ஆபத்தானது என்கிறதுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் வருகின்ற நோய்கள், அது ஏன் சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியார்களுக்கும் பிடிக்குது என்று பற்றி விரிவாக கூறியிருந்தார்கள். மற்றது இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் கூடி கொண்டு போகுது. ஹாஸ்பிட்டலுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே இந்த விரை உணவை தவிர்த்து நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முடிப்புரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தொகுப்புரையாற்றுவதற்காக புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய அணி தலைவி, ஆரோக்கியமானதே என்று பேசுகின்ற அணியினுடைய தலைவி செந்தமிழினி. தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பிற்கமைய துரித உணவு என்றால் என்ன என்று வரையறுத்திருந்தோம். துரித உணவு வகைகளை கூறியிருந்தோம். அவற்றினால் ஏற்படும் நன்மைகள் ஏனவற்றை நாம் உள்ளடக்க வேண்டும். துரித உணவுகள் எவற்றை கொண்டு இன்று உருவாக்கப்படுகின்றன என்று பற்றி கூறியிருந்தேன். மேலும் எமது 2ஆம் தரப்பு வாதியானவர் துரித உணவின் தேவைப்பாடுகள், காலத்தின் கட்டாயம் பற்றி விளக்கியிருந்தார். 3ஆம் தரப்பு வாதி மருந்தென வேண்டாமாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்று போக்கி உணின் என்று கூறியிருந்தார். மேலும் துரித உணவின் இன்றைய வியாபித்துள்ள தன்மை பற்றியும், ஓட்ஸ் உணவுகள் எவ்வாறு நமக்கு கிடைக்கின்றன, அவற்றை தானியங்கள் அடங்கியிருக்கும் விதம் பற்றியும், இன்றைய காலத்திலே துரித உணவுகள் எவ்வாறு மாற்றம் பெற்று வருகின்றன, கலோரிகளற்று உருவாக்கப்படுகிறது என்று பற்றி அவர் கூறியிருந்தார். எனவே துரித உணவுகள் என்பன எப்பொழுதுமே ஆபத்தானவையாக இருக்க முடியாது. அவை ஆரோக்கியமானவைகளாகத்தான் மாறிக்கொண்டு வருகின்றன என்ற கருத்தை நாம்
நாம் வலியுறுத்தி இருந்தோம். அந்த வகையிலே துரித உணவுகளை பற்றி விரிவான விளக்கங்களை கொடுத்திருந்தோம். எனவே துரித உணவானது எப்பொழுதும் ஆரோக்கியமானதையாகவே இருக்கின்றன என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினியவர்களே, இன்றைய சொற்சமர் களம் துரித உணவுகள் பற்றி பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்னையும் தான் உங்களையும் தான் ஆக்கிரமித்திருக்கிறது. பெரும்பாலும் காலையிலே வீடுகளிலே சாப்பாடு செய்வதற்கு நேரமில்லாதவர்கள் துரித உணவை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் பான், பனிஸ் என்று இப்படியான பேக்கரி உற்பத்திகள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இரவிலே வீடுகளிலே சாப்பாடு செய்ய பஞ்சிப்பட்டவர்கள் அல்லது நாகரிகம் கருதி பெரிய பெரிய கடைகளுக்கு போகிறவர்கள் அங்கே துரித உணவுகளை நாடுகிறார்கள். அது இன்றைக்கு இந்த உலகிலே நாகரிகமான உணவுகளாக கருதப்படுகிற இட்டாலியன் பிட்சாவாக இருக்கட்டும் அல்லது பர்கராக இருக்கட்டும், சிக்கன் 65 இப்படி புது புது பேர்களோடு இந்த எங்களுடைய மண்ணிற்கும் எத்தனையோ உணவுகள் வந்திருக்கின்றன. பல் தேசிய கம்பெனிகள், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அவர்களுடைய வருகை இந்த துரித உணவு கலாச்சாரத்தை எங்களிடையே பெருக்குவதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய வீட்டிலே ஆசைப்பட்டார்கள் என்பதற்காக பிட்சா கடைக்கு போனேன். அவர்கள் சொன்னார்கள், சற்று பொறுங்கள், 50% ஆஃபர் வருகிறது என்றார்கள். அதையும் சொன்னார்கள், இந்த சின்னத்தட்டு பிட்சா எடுப்பதை காட்டிலும் பெரிய தட்டு பிட்சா எடுத்தால் 50% ஆஃபர் என்றார்கள். நாங்கள் ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு 50% ஆஃபரிலே மயங்கினோம். பெரிய தட்டு பிட்சாவை எடுத்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம். அதுதான் பரவாயில்லை என்றால் பிறகு சொன்னார்கள், இதே நம்பர் டெலிஃபோன் நம்பரோட 2 கிழமைக்குள்ள வந்தால் இன்னும் ஒரு 50% ஆஃபர் என்றார்கள். சரி என்று வீட்டே போனால் கிழமைக்கு கிழமை ஃபோனுக்கு மெசேஜ் வந்தபடியே இருக்குது, 50% ஆஃபர் பாருங்களா, 50% ஆஃபர் பாருங்களா. இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு வியாபார தந்திரத்தை கையாள்கிறார்கள். சரி, இந்த பிட்சாவை சாப்பிடுவதால் என்ன பிரச்சனை வந்துவிடும் என்றால் முழுவதுமாக கொழுப்பு. அதைத்தான் இவர்கள் சொன்னார்கள், கலோரி பெருமானம் கூடிய உணவு பிட்சா. எனவே இந்த கலோரி பெருமானத்தை கூட்டுவதால் பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வாய்க்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை காலுக்கு கொடுக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், வாய் செய்த தவறு, இவற்றை எல்லாம் அடை என்று அடைவது வாய் செய்த தவறு. கடைசியிலே தண்டனை அனுபவிப்பது எது என்றால் கால்கள் தான். நட என்று டாக்டர்கிட்ட போனால், எனக்கும் தான் டாக்டர் சொல்லியிருக்கிறார், நடவப்பா நட என்று. இப்போ நட என்று வாய் செய்த தவறுக்காக கால்கள் தண்டனையை அனுபவிக்கிற காலம். அப்படி என்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை என்னவென்றால் இவர்கள் சொன்னார்கள் கலோரி பெருமானம். அப்படி என்றால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டிலே கலோரி பெருமானம் குறைந்த விரைவு உணவுகளை சாப்பிட்டால் பிரச்சனை வராது தானே? அது புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவர்களுடைய வாதமாக இருந்தது. அதுவும் உண்மைதான். அதற்கு அவர்கள் உதாரணம் சொன்னார்கள். ஓட்ஸ், அதிலே நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடியுங்கள், இன்றைக்கு உடம்பு மெலிய வேண்டும் என்பவர்கள், அல்லது இரவு உணவாக லைட்டாக சாப்பிட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஒட்ஸைத்தானே அப்பா சாப்பிடுகிறார்கள், அது கூட ஒரு விரைவு உணவு தானே சொன்னார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் இதற்கு ஏற்ற மறுத்தான், இதற்கு ஏற்ற தக்க பதிலை திருவையாறு மகாவித்தியாலய மாணவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள் அல்லது தவறிவிட்டார்கள். இன்றைக்கு விரைவு உணவு, கலோரி குறைந்த விரைவு உணவு சாப்பிடலாம், சரி. விரைவு உணவு சாப்பிட்டால், விருப்பமான உணவை சாப்பிட்டால் மகிழ்ச்சி கிடைக்கும், சரி. ஆனால் இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? இங்கே கலோரி குறைந்த விரைவு உணவை மக்கள் சாப்பிடுகிறார்கள், நடைமுறை யதார்த்தம் என்ன? இதையெல்லாம் கேட்பதற்கு திருவையாறு பிள்ளைகள் மறந்து விட்டார்கள் அல்லது தவறி விட்டார்கள். ஆகவே இன்றைய உலகியல் யதார்த்தத்தை பார்த்தால்
இரவு உணவு ஒரு குறித்த இன்றைக்கு மத்தியதர வர்க்கத்தினரும் இப்படியான இரவு உணவு கடைகளை நாடுகின்ற போக்கு அதிகரித்து வருகிறது. குறைந்தபட்சம் இன்றைக்கு கொத்து ரொட்டி, எங்கு பார்த்தாலும் கொத்தி சத்தம் கேட்கிற காலம் இந்த காலம். இரவு 6 மணி தொடக்கம் 10 மணி வரை கொத்து கொத்தொண்டு கொத்துகிற சத்தம்தான் வீதியெங்கனும் கேட்கிறது என்று நாங்கள் பார்க்கிற அளவிற்கு கொத்து ரொட்டி இன்றைக்கு நம் மத்தியிலே புழக்கத்திலே இருக்கிற ஒரு உணவு. அதிலே பெரும்பங்கு எண்ணத்தை சேர்க்கிறார்கள் என்றால் இறைச்சியை சேர்க்கிறார்கள், பெரும்பங்கு எண்ணெயை சேர்க்கிறார்கள். அந்த ரொட்டியை கூட பொரித்த எண்ணெயிலே திருப்பி பொரிக்கிறார்கள். இப்படி ஆரோக்கியமற்ற நிலைமைக்கு இந்த உணவுகள் எங்களை ஆட்படுத்துகின்றன. இவற்றை கேட்பார் இல்லையா, பார்ப்பார் இல்லையா? நோய் வந்த பின்னர் தானா விழிப்புணர்வு? கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பதை போல நோய் வந்த பின்னர் இவற்றிற்கு பரிகாரம் தேடப் போய் எதை சாதிக்கப் போகிறோம்? எனவே வருமுன் அணை கட்ட வேண்டும். எனவேதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சில பாடசாலைகளிலே ஒரு டைம் டேபிள் போட்டு வைத்திருப்பார்கள். திங்கட்கிழமை இட்லி, செவ்வாய்க்கிழமை தோசை, புதன்கிழமை புட்டு, வியாழக்கிழமை இடியப்பம். இப்படி ஒரு ஒழுங்கு முறையை பேணுங்கள் என்று சில அதிபர்கள் சொல்லி வைப்பார்கள். அதை எதிர்ப்பதற்கும் பெற்றோர் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைக்கு எங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை கொடுப்பதற்கு உரிமை இல்லையா என்று எல்லாம் கேட்பார்கள். பாடசாலைகள் பெரும்பாலும் பிள்ளைகள் நல்ல முறையிலே உணவை உண்ண வேண்டும் என்று, ஆரோக்கிய உணவை உண்ண வேண்டும் என்று வழிகாட்டுகின்றன. எனவே அதற்கு செவிசாய்ப்பது பெற்றோர்களுடைய கடமை. அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது பார்த்தால் கலோரி பெருமானம் கூடுவதுதான் பிரச்சனை என்று 2 அணியினரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் என்னுடைய பார்வையிலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட், விரைவு உணவு பழக்கம் எங்களுக்கு ஆரோக்கியமற்றது. நடைமுறையிலே இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஆரோக்கியமற்றது. ஆனால் இன்று இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களின் பிரகாரம் புதுக்குளம் மாணவிகள் சற்று தங்களுடைய வாதத்தை உயர்வாக நிகழ்த்தினார்கள். ஆழ்ந்த பொருளோடு தர்க்கவாதம் செய்தார்கள். ஆகவே இந்த வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பதென்றால் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் ஆரோக்கியமானது என்று பேசியவர்கள் தங்களுடைய தர்க்கவாத திறமையினால் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி, இவர்கள் தர்க்கவாதத்திலே முன்னுரிமை பெற வேண்டும் என்று அடிக்கடி எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னை வழிப்படுத்தி வருகிற பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் 2 பேருமே இந்த நிகழ்ச்சி மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அதனாலே அவர்கள் இந்த பிள்ளைகள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இலங்கை பணத்திலே 5000 ரூபாய் பணப்பரிசையும் வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அந்த வகையில் தர்க்கவாதம் செய்து இந்த நிகழ்ச்சியிலே தனது அணிக்காக வெற்றியை ஈட்டி கொடுத்த பேச்சாளர் என்கிற வகையில் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து வணங்குகின்ற 5000 ரூபாய் பணப்பரிசை பெறுகிற பேச்சாளர் செந்தமிழினி. வாருங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு படப்பிடிப்பு மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.